ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் பாடகியும் பாடலாசிரியருமாகிய அருண் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த பொதுவாகவே பாடல்கள் எழுதும்போது சில பாடல்கள் அதாவது இந்த ஒரு நெருக்கமாக ஒரு காதலன் காதலியோ அல்லது ஒரு ஆணும் பெண்ணுமோ அல்லது கணவன் மனைவோ இப்படியான பாடல்கள் எழுதும்போது இது பெண்கள் எழுதுவது குறைவு. என்ன பொறுத்தளவில் நான் பார்த்துருக்கேன், நிறைய ஆண் கவிஞர்கள் தான் இந்த மாதிரியான பாடல்களை எழுதுவாங்க. ஏன்னா சில நேரம் தன்னுடைய பேர் இந்த வெளியிடும் போது வரும்போது மற்றவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு. ஏன்னா தன்னுடைய அந்த திறமைகள் தன்னோட இருக்கக்கூடிய அந்த உணர்வுபூர்வமான வரிகளை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு படைப்பாளி தான் உண்மையான கலைஞன். அதை நீங்கள் செய்திருக்கிறீங்க. என்ன பாடல், அந்த விவரத்துக்கு வந்து சொல்லுங்கள். உண்மையிலே நான் ஒரு முதல் பாடல் இந்த நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் பாடிய பாடல் வெளியிட்ட பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், ஆமாம் அவர் இந்த பாடலை கேட்டுவிட்டு இந்த வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் படம் செய்ய போகிறோம், ஒரு படம் தயாரிக்க போகிறோம், அதற்கு ஒரு பெட்ரூம் பேக்ரவுண்ட் பாடல் ஒன்று வேணும், இந்த வாய்ஸ் இவங்களுக்கு நல்லா செட் ஆகும் பாடக்கூடியவங்கன்னு சொல்லி அந்த என்னுடைய ஃபோன் அவர்களுடைய ஃபோன் நம்பர் எடுத்து என்னோட தொடர்பு கொண்டு சொன்னார் எனக்கு பாடல் ஒன்று இப்படி வேணுமெண்டு. பிறகு நான் அதை முதல் மறுத்தாலும் பிறகு நான் சரி என்று சொல்லிவிட்டு பிறகு அவர் இந்த பாடலை இப்படி வேணுமோ அப்படி வேணுமென்று சொல்லும் பொழுது, நீங்கள் பாடல் எழுதுவீர்கள் தானே, நீங்களே எழுதியே அதை செய்து தந்தால் நானே எல்லாம் இந்த படத்தை நான் தயாரிக்கிறேன், அந்த படத்துக்கு உங்களுடைய ஒரு பெட்ரூம் சாங்காக நாங்கள் சொல்லி அவர் அதுக்குரிய விளக்கமெல்லாம் எனக்கு சொன்னார். சொன்ன பிறகு நான் 2 வரி அதாவது பாடி காட்டின பொழுது சூப்பர், இது சூப்பராக போகும், இந்த பாடல் மூலம் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்கன்னு சொல்லி அப்போ நான் அதில் எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. எனக்கு முடியும், என்னால் முடியும், இந்த வயசால் இந்த பாட முடியும் என்ற இதில் நான் அந்த பாடலை எழுதி, அது வயசால் பாட முடியும் என்று சொல்வதை விட வரிகள் ஆமாம் அவர் சொன்ன அந்த அதாவது இதுதான் அந்த சீன் அதுக்கேற்ற மாதிரி உங்களை வரிகளை தயாரிக்க முடியும். பாடலை கொஞ்சம் கேட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி அது இன்னும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலை, இப்போதைக்கு ஆடியோ மட்டும். ஆமாம், ஆடியோ. இப்படி ஒரு பாடலை எழுதுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அதாவது இப்படி ஒரு ஆண்கள் மற்றும் ஆண்கள் அந்த கலைஞர்கள் சமூகத்தில் இருக்கும்போது நீங்கள் விமர்சனங்களும் வரும், இவங்க இப்படி பாட்டு எழுதியிருக்கிறாங்க, இவங்க இப்படி பாட்டு எழுதினாங்க. நீங்களே எனக்கு சொன்னீங்க, ஆஃப் ஃபயரில் சொன்னீங்க, இப்படி ஒரு முக்கியமான ஒருவர் பெயர் குறிப்பிடாத ஒருவர் உங்கள்கிட்ட குறிப்பிட்டார், நீங்கள் பக்தி பாடலையே பாடிக்கிட்டு இருந்த நீங்கள் ஏன் இப்படி பாடலில் எழுதுறீங்க, சமூகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு, அதுக்கு நீங்கள் கொடுத்த மறுமொழியை உண்மையில் நான் அதில் அவர்களுக்கு நான் ஒன்றுமே பதில் கொடுக்கவில்லை. ஆனால் அதாவது அதை செய்கை மூலம்தான் கொடுக்கணும் மட்டும் நான் அதை அவர்களை நாங்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அதாவது நான் அந்த பாடல்கள் வெளியிடப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது, அதாவது நான் பக்தி பாடல்கள் வேற ஒரு சீடியாகவும் என்னுடைய இல்லத்து பாடல்களை ஒரு சீடியாகவும் வெளியிடப் போகிறேன். மற்றது ஒரு
ஒரு விழாவாக அதை செய்ய போகிறேன் என்று சொல்லும் பொழுது தான் அவர் சொன்னார், இந்த பாடலை நீங்கள் வெளியிடாதீர்கள், ஏனென்றால் அது உங்களுக்கு பக்தி பாடல்களில் நல்ல ஒரு பேர் இருக்கிறது, அப்போ இந்த பாடல்கள் போடினா உங்களோட பேர் கெட்டு அதாவது டேமேஜ் ஆயிரும் என்று சொன்னார். ஆனால் அதுக்கு நான் ஒரு பதிலுமே கொடுக்கவில்லை. இந்த பாடலை சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லி ஒரு படத்திலோ ஒரு பிலிம்லோ ஒரு ஆட் பண்ணி அதன் மூலம் ஒரு வரவேற்பு வந்த பிறகுதான் அதை நாங்கள் நிஜமாக. அதாவது இப்போ நீங்கள் அந்த பாடலை இப்போ கேட்கும் போது கூட எந்த விதமான தென்னிந்திய பாடல்களோட சாயலும் இதற்கு இல்லை. இது தனியாக ஒரு சுய முயற்சியிலே அத்தனை மெட்டுகளும் அந்த வரிகள் கூட அதே போன்று அந்த பாட்டின் நீங்கள் பாடிய விதம் கூட எந்த விதமான இது இல்லை. அதனை கற்பனையும் சொல்லணும். எந்த விதமான வரிகளும் இதுக்கு முதல் கேட்ட வரிகளாகவும் இல்லை. ஒரு அற்புதமாக அதை எழுதியிருக்கிறீங்க. நிச்சயமாக அந்த பாடல் விஷுவல், அதாவது ஒளி வடிவில் வரும்போது, வீடியோ வடிவில் வரும்போது மிக அழகாக இருக்கும். இது சரியான அதை நான் காத்திருக்கிறேன். இந்த பாடலை உண்மையில் இதில் பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு அனுசரணையாளர்கள் முன் வந்தால் இந்த பாடல் ஒரு நல்ல ஒரு தகுதியான இடத்திற்கு ஒரு நல்ல ஒரு நடிக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம், எங்கள்கிட்ட கேட்கலாம். இந்த பாடலுக்கு ஒரு கதாபாத்திரங்கள் வேணும், ஒரு ஆண் பெண் 2 பேரும் வேணும். இதை சரியாக நடித்து போனால் இவர்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு இந்த பாடலும் வரும். பாடல் எழுதியவர்கள் தயாரித்த எல்லாருக்குமே ஒரு நல்ல இடம் வரும். இது எல்லாரும் இந்த பாடல்களை இப்படி அப்படி என்று விளக்கம் சொல்வதை விட்டுட்டு இந்த பாடல்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் விமர்சிக்கிறது, அதாவது தானும் தாக மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயம் எடுக்கவும் மாட்டாங்க யாரும். அதை எடுத்த பிறகு அதை தொடர்ந்து விமர்சித்து கொண்டிருப்பாங்க. இதை ஏன் இப்படி எடுத்தாங்க, இதை ஏன் இப்படி செய்தாங்க, இது இப்படி செய்திருக்க கூடாது தானே அந்த மாதிரி. ஆனால் நிறைய பேர் இந்த ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி தான், கிணத்துல இருக்க அந்த தவளை மற்றதை பிடிச்சி எடுக்கும்போது இல்லை காது கேட்காத மாதிரி இருந்துடணும்னு, அதுக்கு காது கேட்டு அதுக்கு செவி கொடுத்தால் நம்மளால அந்த முன்னேறி போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் அழகாக சொல்லியிருப்பார். சரி அருணா, உண்மையில் எனக்கு இந்த பாடல் மூலம் உண்மையில் எனக்கு ஒரு மனதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு இந்த பாடல் மட்டுமே இல்லை, எனக்கு பேபி வாய்ஸில் கூட எனக்கு பாட முடியும். நான் என்னோட திறமைகளை பேபி வாய்ஸில் ஒரு பாடலை பாடுங்க, ஒரு 2-3 வரிகள் எங்களோட நேயர்களுக்காக. அங்கள் அங்கள் ஆமை அங்கள் உன்னை கண்டாலே ஆனந்தமே பேட்டா பேட்டா. அதாவது அது பெரிய வயது வந்தவர்களுடைய குரலிலும் பாடிவிட்டு இந்த மாதிரி குழந்தைகளது குரலிலும் பாடுவது சாதாரண விடயம் அல்ல. அது எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. நான் அதாவது பாடியிருக்கிறேன், நிறைய ஆடியோஸ்கள் இருக்கிறது. இறைவன் அந்த வரத்தை உங்களுக்கு தந்தார். எங்களுக்கு வாய்ப்புகள் குறையும். ஆமாம், அதுதான் இப்போ அடுத்த கேள்விக்கு நான் அந்த கேள்விக்கு தான் வாரேன். இலங்கையில் இருக்கக்கூடிய இவ்வளவு திறமையான உங்களை போன்ற பாடகர்களுக்கு வாய்ப்பு குறைவு என்றால் வரக்கூடிய ஒரு சில வாய்ப்பையும் தட்டி பறிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அப்படி உங்களுக்கு நடந்திருக்கு? நிச்சயமாக நடந்திருக்கிறது. அதாவது கடந்த வருடம் நினைக்கிறேன், நான் இந்த காதோடு தான் நான் பாடுவேன் என்ற பாடல், அதாவது SLB-சிலையும் சரி, என்னுடைய பாடலுக்கு நல்ல அங்கீகாரம் எல்லாரீஸ்வரி என்ற அம்மா பாடிய பாடலுக்கு. அப்போ இந்த பாடலை கேட்டு ரசித்த ஒரு அவர்கள் நினைக்கிறேன் 60வது ஏதோ திருமண வைபவம் ஒன்று அனிவர்சரி ஒன்று செய்யும் பொழுது என்னுடைய பெயரை சொல்லி கேட்டிருக்கிறார்கள். பழைய பாடல் போடி அவங்களோட நம்பர் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் நல்ல ஃப்ரெண்டு, என்னுடைய நல்ல ஒரு நண்பர். அவங்களோட பாடல் அவங்களோட நம்பர் என்னிடம் இல்லை. நல்ல நண்பர் அவர் அருணாடைய நண்பர், அதாவது ஃபோன் நம்பர் என்னிடம் இல்லை. நாங்கள் வேறு ஒரு ஆளை போட்டு தரோம்னு சொல்லி வேறு ஒரு பாடகியோ கூட்டி கொண்டு போய் அந்த பாடல் அந்த நிகழ்ச்சியை செய்து அதுக்குரிய பேமெண்ட்டையும் வாங்கி எடுத்து விட்டார். அதுக்கு ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு இது எனக்கு தெரிய வந்தது. நான் உங்களை நண்பரை தேடி முன்னாடியிடம் கேட்டோமே என்று கேட்டார்கள். அப்போ நான் அதை கேட்க போகவில்லை, ஏன் இப்படி செய்கிறேன். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கிறது. ஆனால் இன்னும் ஒன்று நான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த காரணத்தால் என்னவோ சிங்களம் எனக்கு வாசிக்க தெரியாது, எழுதவும் தெரியாது. ஆனால் நான் பேசுவேன், அதுவும் ஒரு அளவு பேசுவேன். ஆனால் இப்போது நான் ஒரு எங்களுடைய பிரதேச சபை, பிரதேச காரியாலயம் கொழும்பு, நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறேன். இலங்கை பாடகியாக அங்கீகரிக்கப்பட்ட ஆர்டிஸ்டாக இருக்கிற காரணத்தினால் அதில் எனக்கு பாடலாம். பொசன் போயாண்ட சிங்கள அவங்களுடைய பக்தி கீத நிகழ்ச்சியில்
அப்போ கடந்த முறை எனக்கு பாடல் சொல்லி தரும் பொழுது நான் ஏலாண்டு எனக்கு சிங்களம் முடியாதுன்னு சொன்னேன். உங்களுக்கு முடியும் என்று உண்மையிலேயே அந்த வகையில் நான் இந்த இடத்தில் எங்களுடைய சகோதர மொழி கலைஞர்களுக்கும் சரி சகோதர மொழி உறவுகளுக்கும் நான் பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவு செய்து கொள்ளணும். தருவா. அப்போ அந்த நேரத்தில் நான் ஏலாண்டு சொன்ன பிறகு இல்லை அருணா உங்களுக்கு முடியும், இல்லவே இயலாண்டுட்டேன், இல்லை முடியும்னு சொல்லி ஒரு பக்தி கீதையை ஒரு பாடல் தந்தாங்க. இந்த பாட்டை நீங்கள் எப்படியாவது என்ன செய்வீங்களோ தெரியாத நீங்கள் பாடுங்க. அப்போ நான் அதை ஒரு சவால் எடுத்துக்கொண்டேன். எனக்கு உண்மையிலே சிங்களம் வாசிக்க தெரியும். அதை எடுத்து நான் அந்த கரோக்கியை எடுத்து அந்த பாடலை நான் தமிழில் எழுதி அந்த பாடல் கடந்த வருடம் 2024 பொசன் போயவுக்கும் நல்லபடியாக பேண்டில் சிங்கள பேண்டோட பாடினேன். இந்த முறையும் சிங்கள பேண்டோட பாடினதா கரோக்கியில் நல்ல ஒரு வரவேற்பு. உண்மையிலேயே அவர்கள் இப்போ என்னை பேண்டுக்கு கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த மாதிரி பாடல்கள் செய்யுங்கள், சிங்கள பாடல்கள் பாடமாக்குங்கள். நாங்கள் அப்போ உண்மையிலேயே அது நினைக்கும் பொழுது சரியாக சந்தோஷமாக இருக்கிறது. ஏன் எங்களோட தமிழ் மனிதர்கள் எங்களோட திறமையை புரிந்து கொள்கிறார்கள். இல்லை இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும், இசைக்குழு இசை குழுக்கள் வைத்திருப்பவர்களாக இருக்கட்டும், நான் சில வரிகளை கேட்டு கூட இருக்கிறேன், பழைய பாடல்கள் பாடல். அப்போ அங்கீகாரம் தரவில்லை. ஆனால் இன்னொரு மொழியில் இருக்கிறவர்கள் எங்களோட திறமையை எப்படி கண்டுபிடித்தார்கள்? இவங்களுக்கு பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, எப்படி ஒரு சிங்கள பாடல் பாடுவான்னு சொல்லி எங்களுக்கு தந்த அந்த நம்பிக்கை எங்களுடைய சகோதரர்களுக்கு இல்லை. நிச்சயமாக. அதாவது சகோதர சிங்கள மொழி நண்பர்கள் இப்போ எங்களுடைய கலையகத்திலும் இருக்கிறாங்க, நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அதே போன்று நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் இங்கே எங்களுடைய பழகிறாங்க. அவங்க எல்லாரும் எங்கள் மீது வைத்திருக்க அன்பும் நம்பிக்கையும் மிக சிறப்பானது, பாராட்டுக்குரியது. ஆனால் நமது கலைஞர்கள் ஏன் நமது கலைஞர்களையே இப்படி வெட்டு குத்துறாங்கிறது தான் தெரியாமல் இருக்கு. சரி, கூடிய விரைவில் இதெல்லாம் இல்லாமல் போகணும், அனைவருக்கும் நல்வாழ்வு கிடைக்கணும், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் வெற்றி அளிக்க வேண்டும். அருணா அவர்களே, ஏதாவது சொல்ல இருக்கா உங்களுக்கு இறுதியாக நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம்? ஆமாம், உண்மையில் நான் ஒரு கவிஞராக இருந்தும் ஒரு கவிதை வாசிக்க உண்மையில், அதாவது இந்த நிகழ்ச்சியில் என் பாடல்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகவே அமைய எதிர்பார்த்தேன். அது அமைந்து விட்டது. ஏனென்றால் நான் படங்கள் நடித்திருக்கிறேன், அது கவிதைகள், கட்டுரைகள், இதுகள் அது நிறைய, அதாவது இதற்கு முன்பு நான் பங்களித்த பல இன்டர்வியூகள் சொல்லியிருக்கபடியால் அது எனக்கு உண்மையில் எத்தனை திறமைகள் இருந்தாலும் நான் முதலில் ஆசைப்படுவது நான் பாடல்கள் தான். நிறைய வாய்ப்புகள் எனக்கு இந்த கவிஞர் பகுதியில் எழுத்துத்துறையில் நிறைய வாய்ப்புகள் கிடைத்தும், ஆனால் அதை நான் பெருசுபடுத்துவதில்லை. பாட்டுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு தான் எனக்கு வாய்ப்புகள் குறைவு. தயவு செய்து எல்லாரும், நானாவது இப்போ பாடல் மேடையில் எங்களுக்கு வாய்ப்பு இல்லாவிட்டால் நான் மற்ற வரையில் நான் போய் கொண்டிருக்கிறேன். உண்மையில் மேடையில் இல்லாவிட்டால் எனக்கு பரவாயில்லை, நான் என்னால் எழுத முடியும், பாட முடியும், நான் வேறு ஏதோ ஒரு திசைகளில் நான் போய். ஆனால் இதே போல் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்னை விட, அதாவது இளங்கலைஞர்கள் நிறைய திறமையில் வைத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். எல்லாருமே இசைக்குழு, உண்மையில் சொல்லப்போனால் இசைக்குழு வைத்திருக்கவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், திறமைகளை கண்டு கொடுங்கள், சப்போர்ட், அதாவது இந்த என்ன சொல்வது, ஆட்களை பார்த்து உதவியாளர்கள், நண்பர்கள் அப்படி என்று இல்லாமல் திறமைக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கள். இதைத்தான் நான் உண்மையிலே கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு இன்று வருகை தந்த பாடலாசிரியரும் பாடகியுமாகிய அருணா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி வருகை தந்தமை. நன்றி. உண்மையில் இந்த மேடையில், இந்த இடத்தில் என்னையும் அழைத்து, ஒரு பாடகியாக என்னையும் அழைத்து, என்னுடைய அதாவது என்னுடைய கும்பலர்களை, என்னுடைய முக்கியமான குறிப்புகளை இந்த இடத்தில் பகிர சந்தர்ப்பம் தந்த உங்களுக்கும், ஸ்டார் தமிழ் நிகழ்ச்சி அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பில் உதவிய உதான மற்றும் உதானவின் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.